வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவர்களை தேர்வு செய்யுங்கள். தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து முருகன். தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் யார் மக்களுக்கு நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை போடுங்கள் என தொழிலதிபர் உதயா கூறினார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஏழை விவசாயினுடைய மகன்க. ஆனால் இன்னைக்கு சென்னையில் இன்னைக்கு 3 உலக சாதனை பண்ண பயிற்றுனராக இருந்தாலும் என்னுடைய தந்தையுடைய ஞாபகம் வரும்போதெல்லாம், விவசாயத்தை நினைக்கும் போதெல்லாம் ஒரு கண்ணீர் கதையாக தாங்க இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி சென்னையில் வந்து இன்றைக்கி வாழ்க்கையை நம்ம போயிட்டு இருந்தாலும், ஆனால் என்னுடைய கிராமத்தை மிஸ் பண்ணுறேன். நான் அங்கே இருக்கிற ஒரு அற்புதமான சூழ்நிலையை மிஸ் பண்ணுறன்ற உணர்வு உண்டு. நல்ல நிலங்கள் இருந்து நல்ல அற்புதமான நீர் வசதி எல்லாம் இருந்திருந்தால் நிச்சயமாக நான் கிராமத்தை விட்டு வந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நண்பர்களே, இப்போ வந்து நான் எந்த அரசியல் கட்சியும் சேராதுவேன். ஆனால் நானும் இந்த சமூகம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி சமூகத்துக்காக நிறைய பங்களிப்பை வழங்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இப்போ வந்து தேர்தல் வர 23ஆம் தேதி நடக்க இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையுமே வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் யார் நல்லவர்கள், யார் வந்தால் நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் ஒரு சில விஷயங்களை உங்களில் ஒருத்தனா நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, ஜாதி பார்த்து ஓட்டு போடாதீங்க, மதத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க. எல்லா ஜாதிலையும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். எல்லா மதத்துலேயும் அப்படி தான். ஆனால் எந்த கட்சி வந்தால் நாடு நல்லா இருக்குமோ, அதாவது நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம். ஜெயிக்கிற கட்சியில்னா ஒரு கட்சிக்கு அகைன்ஸ்டாக இன்னொரு கட்சி அப்படி இல்லாமல் யார் உண்மையான மாற்றம் பாருங்கள். யார் வந்தால் இந்த நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மகத்தான மாற்றம் வரும்னு பாருங்கள். என்னை பொறுத்தளவில் நான் 2-3 விஷயத்தை மட்டும் உங்களில் ஒருத்தனா நான் பதிவு பண்ண விரும்புகிறேங்க. 10.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கிட்ட வட்டி கட்டிகிட்டு இருக்கோம். நம்ம பட்ஜெட்டில் ஒரு பகுதி, 3ல் ஒரு பகுதி வட்டியாக கட்டிகிட்டு இருக்கோம். இதை விட கொடுமை என்னென்னா, 100 ரூபா தமிழ்நாட்டுக்கு ரெவென்யூ வருதுன்னா கிட்டத்தட்ட 21% நம்ம வந்து டேக்ஸே கட்டுறோம். இப்படி போயிட்டுருக்க நாட்டில் திரும்பவும் இலவசத்தை அறிவித்தா, இப்போயே பார்த்தீங்கன்னா 10.5 லட்சம் கோடி, இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா 20 லட்சம் கோடி. ஆனால் நாடு திவாலாக தாங்க ஆகும். அப்போது இலவசம் உண்மையான மாற்றா? ஏன் ஏழ்மை வந்தது, ஏன் இலவசம் கொடுக்கணும் அப்படின்னா, வாழ்க்கை தரம் அவங்களும் வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல வருமானம் வந்ததுன்னா இலவசத்தை விரும்ப மாட்டோம். யார்கிட்டயா போய் நீங்கள் கூட உங்களுக்கு ஒரு உதவி வேணும்னா கையேந்த மாட்டீங்க. நீங்கள் வளமாக மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் 4 பேருக்கு உதவி செய்வீங்க. அப்போ தன்னிறைவு பொருளாதாரம் தான் ஒரு அற்புதமான மாற்று. வளர்ச்சி தான் உண்மையான மாற்று. இலவசம் கொடுக்க வேண்டாம்னு இல்லைங்க. இப்போ ஃபின்லாந்தில் கல்வி சூப்பராக இருக்குது. கனடாவில் கல்வி மருத்துவம்லாம் ஃப்ரீ. அது மாதிரி உயர்தரமான கல்வியை, உயர்தரமான மருத்துவத்தை, உயர்தரமான அந்த நீர், விவசாயத்துக்கான நீரும் சரி, எல்லாமும் கிடைச்சது அப்படின்னா இந்த சமூகம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் காரைக்குடியில் போட்டியிடுகிறார். அவர் ஒரு நல்ல தலைவர். விவசாயிகளுக்கு ஆதரவான அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என உதயா கேட்டுக்கொண்டார். இப்போ நான் வந்து ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நாளைய தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியமானது. அப்போது எந்த அரசியல் கட்சி யார் வரணுன்றதை விட ரொம்ப முக்கியமாக மாற்றத்திற்கு கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கி வந்து போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு அற்புதமான நான் தேர்தல் வரைவுரையெல்லாம் நான் ஃபுல்லாங்க எல்லா மேனிஃபெஸ்டோவும் நான் படித்தேன். நான் டைம் ஒதுக்கினா நான் ஒரு தமிழக அரசு விருது பெற்ற ஆசிரியருங்க. 3 உலக சாதனை பண்ணியிருக்கேன். நான் ஒரு கல்வியாளர். நான் படித்ததில் நான் வியந்த ஒரே ஒரு தேர்தல் அறிக்கை நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தாங்க. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது, அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் ஒரு எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கும்போது, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க கொள்ளுன்ற மாதிரி சீர்தூக்கி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட, ஒரு மிகப்பெரிய ஒரு கனவுகளோட, கனவை சுமந்து நாளை அற்புதமான தமிழகத்தை படைக்க ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு, பல தோல்விகளுக்கு அப்புறமும் தோலாம மக்களை நம்பி, எல்லா கட்சிகளும் மற்ற கட்சிகளோட கூட்டணி இருக்கும்போது மக்களோட கூட்டணி வச்சு இன்னைக்கு மக்கள் தான் அப்படின்ட்டு தனியாக மக்களை நம்பி நிற்கக்கூடிய நாம் தமிழருக்கு நாம் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான்
அப்போது நல்ல மாற்றங்கள் வரணும். அதே மாதிரி காரைக்குடியில் இருக்கிற அன்பு சொந்தங்களுக்கு பல பேருக்கு பல ஆண்டுகளாக போட்டீங்க வாக்குகள். ஆனால் இந்த முறை சரித்திரத்தில் இடம் போகிற ஒரு அற்புதமான தேர்தலுங்க, ஒரு வரலாறு படைக்க போகிற தேர்தல். இந்த முறை நிச்சயம் நீங்கள் திரு சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்டு காரைக்குடி உலகத்துக்கே பெருமை சேர்த்த ஒரு பெருமையை நீங்கள் சேர்க்கணுன்ட்டு ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்கிறேங்க. நன்றி, வணக்கம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.